I welcome you to learn English. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிற பேராகிராஃபில் blanks கொடுத்துருக்கேன். அந்த blanksல கீழே இருக்கிற வார்த்தைகளில் எந்த வார்த்தை ஃபில் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த பேராகிராஃபோட தமிழ் மீனிங்கும் நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். கொடுத்துருக்கிறது 3 blanks, ஆனால் நான் 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். தமிழ் மீனிங் பார்த்துக்கோங்க. கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான். ஸோ எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத சென்டென்ஸை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் ஃபில் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நம்ம ஸ்கூலில் காலேஜில் பண்ண எக்ஸசைஸ் தான் இது. க்ளூ வேர்டு அதை செலக்ட் பண்ணணும். அதாவது கொடுத்துருக்கிற வாக்கியத்தில் ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு இருக்கும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பாருங்கள், எஸ்டர்டே அப்படின்னு இருக்குது. ஸோ கடந்த காலம், அதனால் பாஸ்ட் டென்ஸ் வரும். தே வென்ட் டு டெம்பிள் எஸ்டர்டே பட் டுடே. இந்த டுடே அப்படிங்கிறது நிகழ்காலம். பட் டுடே தே கோ டு எக்ஸிபிஷன். தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கான். இந்த ஹாவ் ஹேஸ் வந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் கான் ஃபார் ஷாப்பிங். வி யூஷுவலி அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பேராகிராஃப் பாருங்கள். தமிழ் மீனிங் முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க. தென் கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகளில் எந்தெந்த வார்த்தைகள் கரெக்டாக அந்த பிளாங்க்ஸில் வரும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர்ஸ் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூஸ்வலாக பண்ணுறது, அதாவது ரெகுலராக பண்ணுறது, அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் யூஸ்வலி, அதாவது வழக்கமாக அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ வழக்கமாக செய்கிற செயல்களை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். வி யூஸ்வலி மீட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டே அட் 8. வி ஷேர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். லாஸ்ட் வீக் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ தட் இஸ் த க்ளூ வேர்ட். லாஸ்ட் வீக், போன வாரம். வி மெட். மீட் அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்ட் டென்ஸ் மெட். அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், தே வில் கம் அட் 10 திஸ் வீக். இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறோம். இனிமேல் வர போகிறாங்க, அப்போ வில் கம், ஃபியூச்சர் டென்ஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள். அந்த சென்டென்சஸ் மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷியராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் திஸ் பேசேஜ். கீழே 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கரெக்டாக எந்தெந்த வார்த்தைகள் ஃபில் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தமிழ் மீனிங் பார்த்துக்கோங்க. ஈஸியாக உங்களால் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ ஆம் பப்ளிஷிங் வீடியோஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். நான் பப்ளிஷ் செய்து கொண்டிருக்கிறேன், அதாவது நான் வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆஃப்டர் வாட்சிங் தம். ஸோ வாட்சிங் அப்படிங்கிற இந்த வார்த்தை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், கவனித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் வாட்சிங் தம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் டவுட்ஸ். ஐ கிவ் ரிப்ளை. ஸோ எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துருச்சு. எதனால்? ரெகுலராக நான் இதை தான் பண்ணுறேன். ஸோ வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை கவனிச்சுட்டு அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்குறாங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ரெகுலராக நடக்கிற ஆக்டிவிட்டி. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நவ் லுக் அட் திஸ் பேசேஜ். கீழே இருக்கிற வார்த்தைகளை பார்த்து வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதையும் பார்த்துக்கோங்க. ஈஸியாக உங்களால் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். டவுட் வந்துச்சுனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்கள். தென் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அந்த டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இன்றிலிருந்து. ஐ ஆம் கோயிங் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். நான் இனிமேல் பண்ண போகிறேன். இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோயிங் டுவை. ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா வில் ஷால் யூஸ் பண்ணுவோம். அது அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் பண்ணலாம். இமீடியட்டாக நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். ஐ ஆம் கோயிங் டு ஈட், ஐ ஆம் கோயிங் டு ட்ரைவ், இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், இன்றையிலிருந்து ஐ ஆம் கோயிங் டு டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ ஃபார் ஐ டிட் நாட் டூ எனி எக்ஸசைஸ். இதுவரை நான் எதுவும் செய்ததில்லை. ஐ டிட் நாட் டூ. இந்த டிட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டிட்டை ஃபாலோ பண்ணுற இன்னொரு வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஐ டிட் நாட் டூ எனி எக்ஸசைஸ். ஐ வில் கண்டினியூ டூயிங் எக்ஸசைஸ். இனிமே நான் கண்டினியூ பண்ணுவேன். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்.
அனைவரும் மகிழ்வாக இருக்கின்றனர். ஸோ இந்த பேசேஜை ரீட் பண்ணி பாருங்கள். தென் கீழே இருக்கிற பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஆன்சர்ஸ் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அனைவரும் மகிழ்வாக இருக்கின்றனர். ஆல் ஆர் ஹாப்பி. இந்த ஆர் அப்படிங்கிறதுக்கு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இருக்கின்றனர். வேர் அப்படின்னு வந்துச்சுன்னா இருந்தனர். ஆல் வேர் ஹாப்பி. ஈவன் தே ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் தே வில் கம் அவுட் ஃப்ரம் தம். டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. நேச்சர் ஆல்வேஸ் கிவ்ஸ் குட் டு ஆல். ஆல்வேஸ் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. இயற்கை எப்பொழுதும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். எப்பொழுதும் அப்படின்னாலே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல் அப்ளை ஆகிருக்கு. அதை நோட் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். நேச்சர் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் கிவ்ஸ் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். நவ் லுக் அட் திஸ் பேசேஜ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வார்த்தைகள் எந்தெந்த பிளாங்க்ஸில் கரெக்டாக ஃபில் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். தமிழ் மீனிங் கொடுத்துருக்கிறனால உங்களால் ஈஸியாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர்ஸ் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அகெயின் அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஹீ ஆல்வேஸ் லுக்ஸ் ஹாப்பி. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட், அதாவது ஒரு சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத போகிறோம் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரூல். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். ஹீ ஆல்வேஸ் லுக்ஸ் ஹாப்பி. அந்த ஹீக்கு பதிலாக தே அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா தே ஆல்வேஸ் லுக் ஹாப்பி அப்படின்னு இருக்கும். அந்த ஹீக்கு பதில் ஒரு நவுன் கூட வரலாம், சிங்குலர் நவுன். ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் ரைட்ஸ் கரெக்ட்லி. ரைட்ஸ் WRITES. ஏன்னா ஸ்டூடெண்ட் மாணவன் அப்படின்னு வந்திருக்கு. அதே இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரைட் கரெக்ட்லி. ஓகே. ஹிஸ் ஹாபி இஸ் கார்டனிங். இந்த கார்டனிங் அப்படிங்கிறது ஜெரண்ட் ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஹிஸ் ஹாபி இஸ் கார்டனிங். when they call him he stares at them. அவங்க கூப்பிட்டப்ப அவர்களை பார்க்கிறார். ஸ்டார்ஸ் அப்படின்னா பார்க்குறது. STARES. ஸோ அகைன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்ளை ஆகிருக்கு. லுக் அப்படின்னா பார்க்குறது, சி அப்படின்னா பார்க்குறது. தென் ஸ்டார் அப்படின்னா என்னது? கேஷுவலாக பார்க்குறதுக்கு நம்ம ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் மூலமாக முக்கியமான இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.